அண்மை செய்தி. டெல்லியில் நேற்று 120 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் சுட்டெரிக்கும் வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்திருக்கின்றனர். டெல்லியில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் வெப்ப அலை நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு வானிலை மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. டெல்லியில் வெப்பம் தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அது டெல்லியிலும் வட மாநிலங்களிலும் தொடர்ந்து வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் தற்போது அடுத்த 2 நாட்களுக்கு ஆரஞ்சு வண்ண எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. டெல்லியில் நேற்றைய தினம் சராசரியாக 113 முதல் 115 டிகிரி வரை பல இடங்களில் வெப்பம் பதிவானது. குறிப்பாக விமான நிலையம், லோதி ரோடு, சப்தர்சங் உள்ளிட்ட பல இடங்களில் 113 முதல் 115 டிகிரி வரை வெப்பம் நிலவியது. இன்று அது 120 டிகிரியை எட்டக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இதன் காரணமாக ஆரஞ்சு வண்ண எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அடுத்த 2 நாட்களுக்காக வெப்ப காற்று வீசும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. பகல் நேரங்களில் மட்டுமல்ல, இரவு நேரங்களிலும் தொடர்ந்து வெப்பநிலை அதிகரித்திருக்கிறது. அதிகாலையிலேயே 30 டிகிரிக்கு மேல் வெப்பநிலை நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் டெல்லியில் நிலவுகிறது. டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப் போன்ற பல இடங்களிலும் இதே அளவுக்கு வெப்பநிலை நீடித்து வருகிறது. பல இடங்களில் வெப்ப காற்று வீசி வருவது காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் 120 டிகிரியை எட்டக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஜெனிஃபர், விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.